ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. இன்றைக்கி சமையல் நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தா வாங்க. கீரைங்க. ஒரு அம்மா தெரிஞ்சவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கலவை கீரைன்னு சொல்லிட்டு வாங்கி ஒரே ஒரு ஸ்பூனு வந்து கரண்டிக்கு நம்ம இப்போ குழம்புல இருக்கு இல்லைங்களா, இந்த கரண்டியில் ஒரு அரை கரண்டிகை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு, துவரம்பருப்பு எடுத்து போட்டு கொஞ்சம் பூண்டு போட்டு விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அந்த கீரையும் பருப்பு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி போட்டு 2 வரமிளகு போட்டு கடைஞ்சி பெருங்காயம் போட்டு நம்ம தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சுட்டுங்க. இன்றைக்கு அதுதான். இவங்க நேற்று வச்ச பாவக்காய் புளிக்குழம்பு பார்த்தா எப்படி வாயில் எச்சூறுது. பாவக்காய் புளிக்குழம்புங்க. நேற்று சாப்பிட்டு மீதியாக இருந்தது. ரசம் வச்சதுனால குழம்பு மீதி ஆயிடுச்சு. அது வந்து இன்றைக்கி இது ரெண்டும் தான் மேட்சிங். கீரை புளிக்குழம்பு. சாப்பாடு வடித்து வச்சுட்டும்ப. தம்பி நைட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அது சாப்பிட்டு மீதியாக அப்படியே எடுத்து அவனுக்கு எடுத்து வச்சும்ப. சரி, இப்போ அவன் சாப்பிடுவான்னு பார்த்தோம்ப, அவன் சாப்பிடல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தாளித்து கொடுக்க சொல்லிட்டு குடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு வந்து கீரை புளிக்குழம்பு மோர் தாளித்து, அதை இஞ்சி போட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுட்டோம்ப. சாதம் மீதியான சாதத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேங்க. இவங்க வந்து நமக்கு களி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்போ அந்த கீரைக்கும் புளிக்குழம்புக்கு ரெண்டுத்துக்குமே மேட்சிங் ஆகுங்க. ஏன்னா அந்த குழம்பு பார்த்த உடனே நமக்கு புளிக்குழம்பை பார்க்கட்டும் கீரை பார்க்கட்டும் இந்த ரசனையோடு சாப்பிட்ற விவசாய மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து இந்த குழம்பை வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம்ப. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பும் நல்லாயிருக்கும், கீரை குழம்பும் நல்லாயிருக்கும். அதை கொதிச்சுட்டு இருக்குங்க இல்லைங்களா. இவங்க கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் ராகி மாவுங்க. நம்ம எடுக்கும்போது சப்பாத்தி பிசைறதுக்கோ களி செய்கிறதுக்கோ எடுக்கும்போது நான் ஜல்லட் பண்ணி தான் எடுப்பேன். அந்த மாவு மீதி ஆகிறத ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுருவேன். அதை எடுத்து இப்போ ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வந்து அப்படியே கரைச்சி தோசை மாதிரி ஊற்றிக்குவோங்க. நைட்டில் தோசை ஊற்றிட்டாலே நமக்கு அது சரியாக போயிடும். சரி, இது வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த சாதம் இப்போ களி செஞ்சிட்டோம்லான்னா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், மீதியான கூட நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே வந்து என் கைப்படியாக செய்கிற எல்லா பொருளுமே இது விளையிறது மட்டும்தான் வேறு இடத்துல விளையுது. நான் செய்கிறது எல்லாமே நம்ம கை பக்குவத்தில் செய்கிறதுனால எதுவுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. சாதம் நைட்டை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. இந்த மாவு போட்டு நம்ம கிளறிக்கலாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து மோர், கீரை குழம்பு, புளிக்குழம்பு, சாப்பாடு, கொஞ்சம் களி, அது சிக்கன் ரைஸ் இருக்குது. யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுக்கு. அதனால் இன்றைய சமையல் இது தாங்க. எப்போவுமே ஏன்னா 3 நாளில் ஆகிடுச்சிங்க ரீசார்ஜ் பண்ணல விட்டேன். அதனால தான் நேற்று தம்பி பண்ணி விட்டான். ஒரு 2:30 மணி இருக்கும், 2:30-3 மணிக்கு அவன் கடைக்கு வந்தான். அதை 2 நாளாக அவனுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். சனிக்கிழமை இருந்து அவன் இருந்துட்டு அவன் பிஸியாக இருக்கிறதுனால விட்டான். ஏன்னா இந்த 3 மாதமும் தம்பி தான் பண்ணிகிட்டு இருக்கான். 3 டைமும் 3 மாதத்துக்கு ஒரு டைமாக அவன் தான் தம்பி தான் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் சரி, அது ஒரு கடமையாவது நமக்கு கடமை செய்கிறாங்க. நம்ம அதாவது வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற குணங்களை மாற்றிக்கணுன்றதுக்கோசரம் தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோங்க. பசங்க வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்தது அவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றவங்க வந்து ஒருத்தராக இருக்கிறவங்க 2 பேர் இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா கண்ணுக்கு முன்னாடி. அதனால தான் கோவப்பட்டு, ஆனால் செய்கிறது எல்லாமே செஞ்சிருவான். போதையில் வந்து ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். அதுதான் அவனோட குணங்கள். என்ன பண்ணுறது,
அது யார் மேலே குற்றம் சொல்கிறதுன்னு நமக்கு இப்போ வந்து ஆராய்ச்சி இல்லைங்க. பார்த்துக்கலாம். காலம் வந்து பதில் சொல்லும். நம்ம களி செய்யலாம். இன்றைய சமையல் இது தான். நமக்கு வந்து ஏன் நாம் வந்து ஃபேஸை வந்து அதாவது பாருங்கள், இப்போ நார்மலாக எப்படி வேர்த்து கொட்டுது. இதோட இன்னும் அதிகமாக இப்போ ஃபேன் பின்னாடி வந்து ஃபேன் ஓடிட்டுருக்குதுங்க. ஃபேன் ஓடுறதுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு கை நடுக்கத்தில் தான் கேமரா ஆடிட்டுருக்குது. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வேறு கம்மியாக இருக்குது. இப்போ எல்லாம் தொடச்சிட்டு இந்த கேமராவுக்கோசரம் மூஞ்சி கட்டுறதுனால அப்படி எப்படி இருக்குது, இன்னும் ஃபுல்லாக வேர்த்து கொட்டுங்க. அதனால தான் நான் வந்து ஃபேஸில் என்ன இருக்குது, மனுஷனோட வார்த்தைகள் தான். அவங்க செய்கிற வந்து செயல்கள் எப்படி செய்கிறாங்க, அதை எப்படி வந்து நமக்கு பக்குவமாக செஞ்சு காட்டுறாங்க அப்படின்றது தாங்க. பேசு பார்த்து இன்றைக்கி உலகமே அதில் தான் ஓடிட்டுருக்குது. பேசு கருப்பு சிவப்பு பணம் எவ்வளோ இருக்குது, பதவி எவ்வளோ என்ன இருக்குது அவங்கக்கிட்ட, ஃபுல்லாக நகை போட்டிருக்குறாங்களா, எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி தான் இன்றைக்கி மதிப்பே. அது தான் மண்ணுக்கு மதிப்பில்லை, வேறு இதுக்கு தான் மதிப்புன்ற மாதிரி போயிட்டு இருக்குது. சரி, அதை விடுங்க. அது இங்கே கடந்த நம்ம காலங்கள் வந்துடுச்சு. முடியும் காலத்தில் நம்ம எதுக்கு பேசிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து இன்றைய சமையல் இது தான். பாய் பாய் மக்களே.